Taste the Daily. இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக மூத்த தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநராகவும் திறம்பட பணியாற்றிய சி.பி. ராதாகிருஷ்ணனின் பொது வாழ்விற்கும் அவர் ஆற்றிய மக்கள் சேவைக்கும் குடியரசு துணைத் தலைவர் பதவி சிறந்த அங்கீகாரம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக தேர்வு செய்ததற்கு இந்திய பிரதமர் மோடிக்கும் பாஜகவின் மூத்த தலைவர்களுக்கும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பொறுப்பில் சி.பி. ராதாகிருஷ்ணனின் பணி சிறக்கவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீட்டு மூலம் மருத்துவம் பயில வாய்ப்பு பெற்ற அரசு பள்ளி மாணவி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற ஏதுவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது 7.5% உள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். இதன் மூலம் இடங்கன சாலை பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி பவிதா நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் பயில உள்ளார். இதனை முன்னிட்டு மாணவி பவிதா நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதிமுக கொள்கைகளுக்கு விரோதமாக செயல்பட்ட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த சில நிர்வாகிகளை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எஸ். செல்வன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருக்கும் அருள் ராமச்சந்திரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருக்கும் ஏவிஎம் செந்தில் என்ற கோடீஸ்வரன், சத்தியமங்கலம் நகர புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளர் பொறுப்பிலும் 24வது வார்டு கழக செயலாளர் பொறுப்பிலும் இருக்கும் எஸ். டி. காமேஷ் ஆகியோர் அவரவர் வசிக்கும் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கழகத்தின் கொள்கைக்கு முரணாக களங்கம் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மருதமுத்து, அத்தானி பேரூராட்சி கழக முன்னாள் துணை செயலாளர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ராமா மணிகண்டன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் ஆகியோர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுவதாகவும் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்கட்டளை பகுதியில் தாம்பரம் மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான டி. ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்பி சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன், பல்லாவரம் முன்னாள் எம்எல்ஏ தன்சின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார், திமுக நிர்வாகிகள் ரயில் இன்ஜினில் கரியை திருடினால் இன்ஜினியையே திருடுபவர் ஸ்டாலின் என விமர்சித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற செயலாளருமான டி.கே.எம். சின்னையா உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். எப்படிப்பட்ட உள்ளாட்சி தலைவர் நாடு இருக்கிறது கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லுது, திருடுறதோட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை, திருடுறதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஊராட்சி தலைவர் திருடுறான், ஒன்றிய தலைவர் திருடுறான், பேரூராட்சி தலைவர் திருடுறான், நகரசபை தலைவர் திருடுறான், மேயர் கொள்ளடிக்கிறாங்க, திமுக கொள்ளடிக்கிறாங்க. அவங்க லெவல் சரி முழுக்க நான் சரிச்சவனா கிடையாது. நீ பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம என்ஜின் போகும்போது கறி ஏற்றோம் இல்லையா, அந்த கறி ஏற்றும் போது நிறைய செதுறோம். அது செதறது இவங்க எடுத்துக்கிறாங்க. நீ என்ஜின்ல கறி எடுத்துக்கிறேன்னா என்ஜினே கடத்துக்க போறான்னு சொல்லிட்டு திமுக முழுமையான அளவுக்கு எங்க கனெக்ஷன். கரூரில்
சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுச்சி பயணம் குறித்து சுவர் விளம்பரம் செய்வதை தடை செய்த திமுகவினர் மீது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் புகார் அளித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 25, 26ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் புரட்சித் தமிழர் எழுச்சி பயணம் மேற்கொள்வது குறித்து வேலாயுதம்பாளையத்தில் எழுதப்பட்ட சுவர் விளம்பரத்தை திமுகவினர் அராஜகமாக தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்ததாகவும், இதையடுத்து வரும் 18ஆம் தேதி முதல் சுவர் விளம்பரம் செய்ய ஒப்புதல் அளித்ததாகவும் தெரிவித்தார். 18ஆம் தேதி நீங்கள் விளம்பரம் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, வேலாயுதம்பாளையம் ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், நாங்கள் எஸ்பி பார்க்குறோம்னு சொன்னோம். சரின்னு சொல்லி எஸ்பி வந்து இப்போ பார்த்தோம், மனுவாக கொடுத்துருக்குறோம். அந்த மனுவில் என்ன நடந்ததோ அதை எழுதி கொடுத்துருக்குறோம். இதுபோல் காலையில் விளம்பரம் செய்கிறதுக்கு வேலை ஆரம்பித்த உடனே அவங்க ஒரு சைடு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் ஆரம்பித்த உடனே அங்கே கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சுது. நானே ஸ்பாட்டுக்கு போன நேரில் அவர் வேலாயுதம்பாளையம் இன்ஸ்பெக்டர் சொன்னதன் அடிப்படையில் அதை மனுவாக எழுதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்துல கொடுத்துருக்குறோம்.